சொக்கெல்லாம் ஜிக்கு ஜிக்குன்னு இருக்குது. பேசிலாம் பண்ணிட்டு என்ன கதை? சினிமாவில் தானே நடிக்க போறியா? சினிமாவில் நடிக்க போறியா? ஏன் சினிமா பற்றி பேசலாம்? நான் கூட சினிமா பற்றி பேசலாம் தான் வந்திருக்கேன். சினிமா பற்றி பேச போறியா? புதுசாக இருக்குது. ஏன் அரசியல் தான் பேசணுமா? சினிமாவும் பேசலாம். சினிமாவும் அரசியல் தானே. ஆமாம். அதிரடியாக திரௌபதி 2 அப்படின்னு சொல்லி தலைப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மோகன்ஜி அவர்கள். அப்புறம் ஏன்டா சிரிக்கிற? இல்லை நான் சிரிக்கலண்ணா. அரண்மனை 1, அரண்மனை 2, அந்த மாதிரி காஞ்சனா 1, காஞ்சனா 2 பார்த்துட்டோம். இப்போ திரௌபதி 2வும் பார்க்க போகிறோம். நம்ம தலைமுறை ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த 1, 2, 3, 4 அப்படின்னு பார்க்குற மாதிரி. ஆமாம். அப்போ திரௌபதி 1 வந்து நாடக காதலை பற்றி பேசிச்சு. திரௌபதி 2 எதை பற்றி பேசுறது? வேற எதனா காதலை பற்றி பேசும். கள்ளக்காதல் பற்றி பேசுமா? இது வந்து தமிழர்கள் வீரத்தின் மீது வைத்திருந்த காதலை பற்றி பேசும்போது. ஓ, அதுவும் காதல் தானே? ஆமாம், அதுவும் ஒரு அன்பு தானே. தன்னுடைய நிலத்தின் மீதும் தன்னுடைய இடத்தின் மீதும் வைத்துள்ளது, எங்களுடைய அடையாளத்தின் மீதும் வைத்திருந்த ஒரு காதல். அந்த காதலை எப்படி காப்பாத்தினாங்க, அந்த காதலில் வெற்றி பெற்றாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த படம் பேச போகுதுன்னு நமக்கு ஓரளவுக்கு அந்த டைட்டிலை பார்க்கும்போது தெரியுது. சரி, நம்ம முதல்ல அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க? மோகன்ஜி. திரௌபதி 1 எடுத்தவர் தான். அந்த படத்தோட அடையாளம் அப்படின்னாவே அது திரௌபதி அப்படின்னாலே மோகன்ஜி தான் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்துக்குள்ள வந்துட்டாரு. நல்ல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி மிகப்பெரிய வசூலை வந்து வசூல் பண்ணி தானே படத்தையே எடுத்தாரு. ஆமாம், வசூல் பண்ணி எடுத்திருந்தாலும் திரும்ப வந்து கொடுத்தாரு. நல்ல ஒரு ஏர்ன் ஆச்சு அதில். படத்தை நல்ல ஒரு ஹிட் கிடைச்சிது. ஹிட் அடிச்சுது. ஆமாம், மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் அது வரவேற்பு அடிச்சுன்னு எப்படி சொல்றோம்னா, இப்போ வரைக்குமே நிறைய பசங்க அந்த பிஜிஎம் வந்து ரிங்டோன் வச்சுட்டு இருக்காங்க. பிஜிஎம் வச்சிருப்பாங்கல்ல, ரிங்டோன். திடீர்னு ரிங்டோன் அடிக்க இது திரௌபதி படத்தோட ரிங்டோன் தானே. எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த ரிங்டோன். ஆமாம், அப்படிதான் இப்போ மோகன்ஜி அவர்கள் மறுபடியும் திரௌபதி 2 இதில் என்ன ரிங்டோன் போட போறாரு தெரியல. இதுக்கு இசையமைப்பாளராக யார் வந்திருக்காங்கன்னா வைபவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வாகை சுடுவா படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 படங்கள் மேலே பண்ணியிருக்காரு. இந்த விஸ்வரூபம் 2, குட்டிப்புலி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, அவரு தான். வேற யாரும்? அவரே தான். ஆமா, திரௌபதி படத்துடைய ஹீரோ தான் இந்த படத்துக்கும் ஹீரோ. திரௌபதி 2க்கும் ஹீரோ ரிச்சர்ட் ரிஷி. நம்ம அல்டிமேட் ஸ்டாரோட மச்சான், சாலினியோட அண்ணன். அப்படி சொல்லலாம்ல. அப்படி சொல்லு. அவர் தான் மறுபடியும் இந்த படத்தில் நடிக்க போறாரு. நமக்கு இந்த போஸ்டர் என்ன மாதிரியான விஷயத்த சொல்லுது, இந்த படம் எந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல போகுது அப்படிங்கிறத ஒரு பேசிக்கா. கங்குவோட பார்ட் 2ன்னு நினைக்கிறேன். கங்குவாவோட பார்ட் 2வா? ஏன்னா அந்த போஸ்டர்ல ஈகிள் இப்படி தானே இருக்கும். அப்படியா? ஈகிள் இருந்தா கங்குவாவா? அதே மாதிரி தான். அதோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இதுவும் இருக்குது. அதோட இன்ஸ்பயர் தான் அப்படியே மாதிரி. ஈகிள் எப்படியாப்பட்ட ஒரு பறவை. அந்த பறவை எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கருடன் பறக்கிறாருன்னு. ஆமா, நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது நீ கம்பேர் பண்ணது கங்குவா வந்து இங்க சேர்க்காத. இல்ல, இன்னொரு டவுட். இது மத்த கதை மாதிரி உண்மை கதைன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதா? மத்தவங்கள மாதிரி உண்மைன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதா அப்படின்னு கேக்குறியா? அவர் வந்து எப்பவுமே தன்னுடைய ஆதாரங்களை வெளிப்படையாவே காட்டுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திரௌபதி படம் எடுத்தப்ப இந்த சம்பவம் எங்க நடந்தது? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தது. அங்க இதை பத்தின நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்ததுக்கான யாரு, அந்த கட்சிக்காரங்க யாரு அப்படிங்கிறத எல்லாமே வெளிப்படையா பேசினாரு. அடுத்ததா அவர் எடுத்த படம் வந்து ருத்ர தாண்டவம். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கும் பெண்கள் வந்து எந்த மாதிரியான அடிமையாயிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து காமிச்சாரு. அடுத்ததா பகாசுரன் ஒரு படம் எடுத்தாரு. பகாசுரன். அதுலயுமே அவர் ஒரு ஆப் வந்து மென்ஷன் பண்ணி இந்த ஆப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, இதனால பெண் பிள்ளைகள் மிகப்பெரிய மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே வந்து உண்மை கதையை தள்ளி, அதாவது விழிப்புணர்வு படமா தான் இருக்கு. எல்லாமே விழிப்புணர்வா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்லப்பா. அப்ப அது விழிப்புணர்வா இல்ல இருந்துச்சு. வன்மத்தை கக்க வைக்காதீங்க என்ன. அப்படிதான் இப்போ திரௌபதி 2ல ஏதோ ஒரு உண்மை கதையை பேச போறாரு. சரி, நம்ம அந்த போஸ்டரை எடுத்துப்போம். போஸ்டரை நம்ம இப்போ வந்து இசையமைப்பாளரை பார்த்தாச்சு. வாழை அந்த கர்ணன் மாதிரி தான் பார்த்தாச்சு. எது வாழை கர்ணன் மாதிரி உண்மை கதையா? உண்மை கதை. வாழை நீ இருக்க பாரு. வாழை கர்ணன்லாம் அது ஒரு
இப்போ ரீசெண்டா வெற்றிமாறன் கூட உண்மை கதை ஒன்று எடுத்துக்காரு பாத்தீங்களா? அவங்க பண்றதெல்லாம் சரி, அந்த மாதிரிலாம் இப்போ யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது, யாருடைய ஒரு சமூகத்தையும் இழிவா பேசக்கூடாது. ஆமா. மோகன்ஜி அவர்கள் அடிக்கடி சொல்றது, நான் எந்த சமூகத்தையும் இழிவா படம் எடுக்க மாட்டேன், எல்லா சமூகமும் என்கிட்ட இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தோட நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் அவர் ஒரு கிறிஸ்டியன், ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர். மாற்று மதத்தை. இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டா அவர் வந்து ஒரு முஸ்லீம். அப்படின்னு சொல்றாங்க. தெரியல, முஸ்லீமா இருந்து மாறிட்டு இருக்கலாம், ஒருவேளை ஆயிருக்கலாம். இல்ல விக்கிபீடியா அப்படிதான் காமிச்சுது. விக்கிபீடியா தான் யாருமே உண்மையா காமிக்கிறாங்க. சோ அவரு ஒரு முஸ்லீம், இப்ப இவர் எடுக்கிறது ஒரு இந்து. இந்த மாதிரி ஒரு கொலாப்ல தான் படமே எடுக்கிறாங்க. இப்ப லாஸ்ட் டைம் சங்கின்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, அது சொல்றாங்க. சாம் சிஎஸ் யாரு, அவர் ஒரு கிறிஸ்டியன், அவரும் அது மாதிரி அந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் எல்லாருமே கலந்துதான் அந்த படத்தை எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அவர் சொல்லுவார், எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாதீங்க, எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாதீங்க, உங்களை நீங்க பெருமையா பேசிக்கங்க, உங்களை நான் வந்து இப்படி அப்படின்னு பெருமையா பேசிங்க, அடுத்தவங்களை நீங்க. ஆமா, நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சொல்ற, நான் பறையன் தான், நான் பறையன் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தவன் அப்படிங்கறத அவர் பேசுவார். அப்ப நாங்க வந்து என்னோட சாதியை வந்து தாழ்த்தி பேசுறேன், பல்லன் வந்து சிறுமையானவங்களோ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உன் சாதி பெருமையை நீ பேசிக்கோ, அடுத்த சாதியை வந்து தாழ்த்தி பேசாத அப்படின்னு மோகன்ஜியோட அவருடைய கோட்பாடு. எந்த மதத்தையும், என் மதத்தை நான் பெருமையா பேசுறேன், எந்த மதத்தையும் இழிவா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம மறுபடியும் டாபிக் வரும். டாபிக் ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும்? ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குமே. என்ன அப்படியா? இன்னும் விமர்சனம்லாம் பண்ணாங்க. ஸ்கிரீன் பிளே விமர்சனம் இருந்ததுன்னா அதுக்கான பட்ஜெட்டை வந்து அவர்கிட்ட இல்லை. பெரிய அளவில் ஸ்கிரீன் பிளே பண்ணணும்னா பெரிய அளவில் பட்ஜெட் இருக்கணும், பெருமளவில் பொருட்செலவு இருக்கணும். இப்போ இதில் வந்து முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் கொண்டு வராங்கல்ல, அந்த மாதிரி ஆக்டர்ஸ் கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இது ஒரு லாபிக்குள்ள சிக்கி இருக்கு இந்த சினிமா. இப்போ வந்து ஒரு சில பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுல இருந்து ரிலீவ் ஆகும்போது கண்டிப்பா இவருக்கும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் கிடைக்கும். அன்னைக்கு கிடைக்கும் போது நீ கேட்ட அந்த ஸ்கிரீன் பிளே பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே உண்மையாவே நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு வரலாற்று சூடுகளை எடுக்க போறதா சொல்றாங்க. அவர்தான் சொல்றாரு, 14ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற மறைக்கப்பட்ட ரத்த சரித்திரம் அப்படின்னு போடுறாரு. அதுல முக்கியமா இந்த போச்சாளர்களுடைய வரலாறு அப்படின்னு போடுறாரு. சரி, அதுக்கு முன்னாடி இது ரெட் ஜெயிண்டா சன் பிக்சர்ஸா? ரெட் ஜெயிண்டா சன் பிக்சர்ஸாவா? ரிலீஸ் ஆகும்போது கேட்போம். முக்காவாசி படம் அப்படிதான் ரிலீஸ் ஆகுது. இது முக்காவாசி படமா மொத்த படமோ அப்படியே சொல்லிக்கலாம். ரெட் ஜெயிண்ட் சன் பிக்சர்ஸ் தான். ஆமா, அது ரிலீஸ் ஆகும்போது பார்ப்போம். சரி, மீண்டும் படத்தோட டாபிக் வடா. மறுபடியும் எங்கேயோ போற இந்த அரசியல் பேசி அரசியல்வாதியாவே நீங்க சொல்லுங்க. சினிமா துறைக்குள்ளவா? ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? டைரக்டர் யாருன்னு பார்த்தாச்சு, மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தாச்சு, ஹீரோ யாருன்னு பார்த்தாச்சு, ப்ரொடியூசர் யார் அப்படின்னா சோழ சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தான் ப்ரொடியூசர் போட்டிருக்கு. ஜிஎம் கார்பரேஷன் தான் வந்து இந்த கார்பரேஷன், ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் மோகன்ஜியோடது. அவர் தான் இந்த படத்தை அந்த நிறுவனம் தான் தயாரிக்குது. அதாவது தயாரிக்கிறாங்க, பட் ப்ரொடியூசர் வேற, அவங்க தான் இதை பண்றாங்க. நாம இதில் பார்க்க வேண்டியது இந்த படம் எதை பேச போகுது, யாரை பற்றி பேச போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த விஷயத்த பேச போகிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிற அந்த போஸ்டாளர்கள் யாருன்னு நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது அவங்க யாருன்னா இந்த கர்நாடக அந்த எல்லைக்குட்பட்ட இந்த மலைப்பகுதி அந்த பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னர்கள். அவங்க வந்து தமிழ்நாட்டிலையும் சில பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டு வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அவங்க வந்து 1016ஆம் ஆண்டிலிருந்து 1366ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சம்திங் வரைக்கும் அவங்க 13ஆம் காலகட்டம், 14ஆம் காலகட்டம், 13லேருந்து 14 காலகட்டம், அந்த காலகட்டம் ஆமா மிகப்பெரிய ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா சாதாரண ஆட்களே கிடையாது. எந்த ஒரு மன்னராலுமே அவங்கள மட்டும் தோற்கடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வரலாறு அப்படி பேசுது. சோழ மன்னர்களுமே இவங்களாண்ட வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கதா சொல்றாங்க. பாண்டிய மன்னர்கள்லாம் இவங்களை பார்த்து பயந்ததா பின்வாங்கியதாகவும் பேசுறாங்க. இது வரலாற்று சூடுகளில் சில விஷயங்கள் சொல்லுது. அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி அந்த 14ஆம் நூற்றாண்டு கடைசி காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க விஜயநகர பேரரசை நிறுவுறாங்க. இந்த போசாளர்கள் அப்படிங்கிறவங்க விஜயநகர பேரரசை நிறுவுறாங்க. அந்த விஜயநகர பேரரசுக்குள்ளதான் இந்த வட தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதிகள் வந்து அந்த விஜயநகர பேரரசுல தான் இருந்துச்சு, அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஆமா, அப்பதான் வந்து மேல வந்து திப்பு சுல்தான் சோசியல் புக்லாம் வருமே,
திப்பு சுல்தானே. முகாலயர்கள் அவங்களுடைய படை வந்து டெல்லி ஆண்டுட்டு இருந்தது. அவங்களுக்குமே இவங்க ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பேரரசா இருந்திருக்காங்க. அங்கேயுமே இவங்க கப்பம் கட்ட முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து சண்டை போட்டு இங்கேருந்து ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் சிறைப்பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இதே இடத்த கைப்பற்றதுக்காக அங்க கொஞ்சம் அவங்க வீக் ஆகுறாங்க. இந்த முகலாய பேரரசு எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகுறாங்க. அதாவது இவங்க உள்ள போனோம்னா அவங்க வீக் ஆயிடுறாங்க. உள்ள போனோன்னு வீக் ஆகல, அவங்க பெரிய படை. அந்த படையை வந்து இங்க இருக்க கோவில்களையும் இங்க இருக்க இந்து மன்னர்களையும் காப்பாத்துறதுக்கு இந்த போசாளர்கள்னு சொல்ற இந்த படை இவங்க வந்து எப்பவுமே ஒரு தளத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அப்படி அவங்க நிறுவி அவங்க வந்து ஆட்சி செஞ்ச பகுதிகளை தலைநகரமா சில இடங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா திருவண்ணாமலையே அவங்க ஒரு தலைநகரமா யூஸ் பண்ணி இந்த இடத்த மையப்பகுதியாக கொண்டு படைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்துலயும் படைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மன்னருடைய பேர், அவரோட பேர் வந்து நாயக்கர் அப்படின்னு முடியுது. அதானே பார்த்தேன், மோகன்ஜி வச்சாலே நாயக்கர்னு இருக்குமேங்க. இல்லப்பா, அப்போ உனக்கு தெரியணுமா தெரியல, சென்னையோட வரலாறு தெரியும். நம்மளுக்கு வரலாறு தெரியுது, அதை பாக்குறவங்க ப்ரமோட் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? சரி, நான் கேட்கறது உனக்கு புரியுதா? சென்னப்ப நாயக்கர் யாரு? நாயக்கர் அவர் எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தாரு தெரியல. அவர் சொந்த ஊர் தாமல், காஞ்சிபுரம். ஓகேவா? இங்க இருந்து போய் சென்னையில இடங்கள்லாம் வச்சிருந்தாரு. அந்த இடத்த தானமா கொடுத்தது அவர் தான். ஓகேவா? அப்ப சென்னப்பன் நாயக்கர் எங்கிருந்து வந்தாரு? இந்த வரலாறு தெரியணும்ல. ஒரு உதாரணம் அப்படின்னா, மும்பையில் சத்ரபதி சிவாஜியோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. அது முடிஞ்சிருச்சு, படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போறாங்க. ஒரு சின்ன பொண்ணு எந்திரிச்சு நின்று இங்க கையை வச்சு மகாராஜ் பூபதி பிரஜாபதி ஸ்ரீபதி அஸ்வாபதி सुवर्ण रत्न श्रीपति महाराज योगीराज श्रीमंत 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 छत्रपति शिवाजी महाराज की जय। छत्रपति शिवाजी महाराज की जय। छत्रपति शिवाजी महाराज की जय। महाराज रणधुरंधर महातेजस्वी महाप्रतापी बुद्धिनिष्ठ. அதாவது நம்ம நேஷனல் ஆந்தம் பாடுறப்ப மாதிரி கை வச்சு அந்த சிவாஜியோட வந்து ஒரு அந்தம் பழுகுது, அது நமக்கு தெரியல. அது பேசுது, தமிழ் எல்லாரும் பின்னாடி ஜெய் ஜெயின்னு கத்துறாங்க. நீங்க எல்லாத்துலயும் சங்கின்றீங்க, ஊப்பின்றீங்க, அவங்களை என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா தன்னுடைய மன்னனுடைய வரலாறு, அவனுடைய வீரத்தை, அவன் எந்த சாதி எந்த எந்த இதெல்லாமே எதுவுமே பார்க்கல. பட் அவன் அந்த வீரத்தை அந்த இடத்துல அந்த தியேட்டரை அப்படியே கொண்டாடுது. அப்படி இப்போ அதே மாதிரியே இங்க தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்கன்னு கொண்டாடணும். இங்க திராவிட கூட்டங்கள் அதை மறைச்சிருக்கு. பெரியாருடைய வாரிசு, பெரியாருடைய மண்ணுன்னு இதை மறைச்சி தமிழருடைய வரலாற்றை மறைச்சிருக்காங்க. மண்ணை போட்டு மூடி இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த இந்த குரூப் தான், பெரியார் குரூப். இந்த எல்லாம் வந்து அவங்க பண்ண வேலை. இப்ப இந்த இடத்துல 2 பேருக்கு வந்து அடி போகுது. ஒண்ணு நமக்கு 2 பேருக்குலடா அடப்பாவி. இப்ப இந்த திராவிட கூட்டங்கள்லாம் இப்ப இந்த மாதிரியான தமிழ் மன்னர்களை மறைச்சி இங்க நடந்த விஷயங்களை வெளியில காட்ட மாட்டாங்கல்ல. இப்ப மோகன்ஜி அவர்கள் இப்ப இந்த படத்துல எடுக்கிறார். இந்த போசாளர்கள் அப்படின்றது இந்த கர்நாடக மாநிலத்துல, நீங்க கர்நாடகாவெல்லாம் போனா பெரிய பெரிய கோவில் எல்லாம் பார்க்கலாம். முக்கியமா போயிட்டு வந்தியா? அதுல போசாலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவிலே இருக்கு. புரியுதா? நம்ம போனா செல்ஃபி மட்டும் தான் எடுக்கிறோம், அந்த கோயில் பேர்ல நம்ம பாக்குறோம். சரி, போனா அந்த கோவிலுக்கு வந்து அது மாதிரி கேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. பெருமாள்ல கர்நாடகாவிலே இருக்கு. ஆமா, அது பேராளின்னு பேலூர்னு ஒரு ஊர்ல. பேலூர்ல கேசவ பெருமாள், அதுவும் அவங்க கட்டின கோவில் தான். யாரு? அந்த போச்சாளர்கள். இந்த போச்சாளர் மன்னர்கள் கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் அந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. நிறைய கோவில்கள் கட்டியிருக்காங்க. கட்டிடக்கலையில சிறப்பா இருக்கும். தஞ்சை பெரிய கோவில் எல்லாம் பாக்குறோம்னா அதை விட அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அந்த சிலை அந்த சிற்ப கலைகள் வந்து யூனிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். கட்டிடக்கலையில சிறந்து விளங்கின இந்த போச்சாளர்கள் வீரத்திலையும் மிகவும் சிறந்திருக்காங்க. இந்த திப்பு நம்ம இந்த போஸ்டர்ல பார்த்த மாதிரி ஒரு பக்கம் கோவில் பார்த்தோமா, ஒரு பக்கம் கோட்டைகள் பார்த்தோம். கோட்டை மேல மஞ்சள் கலர் கொடி மரம். ரைட், கோட்டை மேல மஞ்சள் கலர் கொடி மரத்துதா பார்த்தோம். கரெக்ட், அதையும் பார்த்துட்டியா? இப்போ இந்த கோவில்களை காப்பாத்தினது யாரு? இந்த கோட்டை அங்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
இந்த முகலாயர மன்னர்கள், இந்த திப்பு சுல்தானுடைய வாரிசுகள், அவங்க வந்து இங்க படையெடுக்கும் போது அவங்கள எதிர்த்து போராடி வெற்றி பெற்றது இந்த போசால மன்னர்கள் தான். ஒரு அப்படி போய் இப்படி வராரு. புரியுது, சொல்லுங்க. போசாளர்கள். அதே மாதிரி இந்த போசாளர்கள் மிக மிக இந்து பற்றாளர்கள். அதனாலதான் திருப்பரங்குன்றம் அந்த இந்து இது கூட போய் முன்னாடி நின்று கொடுக்குறாரு. அப்ப ஹிண்ட் கொடுக்குறாரா? அந்த விஷயத்திலேயே போய் நின்னதுனால ஹிண்ட் கொடுக்குறாரு. அது விஷயம் இல்ல. இந்த படத்துல முக்கியமா பேசப்பட போற வரலாறு நமக்கு தெரிஞ்சு இதுவா இருக்கலாம் மேபி. கடைசியா நடந்த போர், அதாவது கடைசி காலகட்டத்துல அந்த திப்பு சுல்தான்களை இந்த காஞ்சிபுரம் பகுதிகளிலையும் திருவண்ணாமலை இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பகுதிகளில் இருந்து அவங்களை அகற்றிட்டு விஜயநகர பேரரசு அமைக்கும் போது கடைசியா இருந்தது அந்த நான் சொல்ற நாயக்கர் அப்படின்றவரு. அவரோட பேர் கூட ஏதோ ஒரு நாயக்கர், அது சரியா தெரியல, நம்ம அது ஹிஸ்டரி பார்க்கல. அவர் தான் படைத்தளபதியா இருந்து இந்த இடத்த வந்து விஜயநகர பேரரசு கூட இணைக்கிறதுக்கு பாடுபட்டவர். அதுக்கப்புறமா அது மறுபடியும் வேற வேற ஆட்கள் வந்து அது போகுது. பட் இந்த காலகட்டத்தில் இதான் நடந்தது. அதாவது அந்த நூற்றாண்டுல 13-14. அப்போ வன்னியர்குல சத்திரியர்ல இருக்கக்கூடிய இந்த நாயக்கர் பட்டம் கொண்டவர்கள், ஓகேவா, அவங்க எப்படி வந்து இந்த இடத்துல போர் புரிஞ்சாங்க, அது எப்படியான ஒரு விஷயங்கள் நடந்தது, இதை எப்படி காட்ட போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு கதையா இருக்கலாம் மேபி. அதாவது இதுதான் கதை கிடையாது, இதுவும் ஒரு கதையா இருக்கலாம். சரி, இப்படி இல்லையா? அப்ப வேற என்னமா இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னல இந்த நாயக்கர் மன்னர், இந்த நாயக்கர் மன்னர்கிட்ட 2 பேர் வந்து அரெஸ்ட் ஆகி போகும்போது ஒரு 2 குழந்தைங்களை விட்டுட்டு போறாரு பார்த்துக்க சொல்லி. அந்த 2 குழந்தைங்களை அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு, எதிரிகிட்ட இருந்து அவர் எப்படி காப்பாத்தினாரு, அது ஒரு ஆமா அவங்க போசால மன்னர்கள் சேர்ந்தவங்க. அதே நாயக்கர் அப்படின்ற பட்டம் கொண்டவர். அவங்க வந்து எப்படி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினாரு, முகலாய மன்னர்கள் உள்ள வராத அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்துலையும் படம் எடுக்கலாம். சரி, இப்படிலாம் விட்டுரு, இதெல்லாம் வேணாம், இப்படி சொல்ல போகலாம். இந்த முகலாயர்கள் இந்த திப்பு சுல்தான் காலத்துல காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த பக்கத்துல இருக்க கோவில் மட்டும் எந்த விதத்திலையும் சேதாரம் அடையிலையே. நீங்க திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் கோவில் இருக்குன்றீங்க, மதுரையில இது சேதாரம் ஆயிடுச்சுன்றீங்க, இந்த கோவில் காணாம போயிடுச்சுங்க, ஏன் ராமர் கோயிலே இடிச்சிட்டாங்கன்றீங்க, இவ்வளோலாம் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்க கோவிலுங்கெல்லாம் எல்லாமே அப்படியே இருக்கு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் அப்போ பல்லவ காலத்துல இருந்து இருக்கு. அது அப்ப பல்லவ காலம்லாம் வந்து 3ஆம் நூற்றாண்டு காலத்துல எப்ப போய் சொல்றாங்க, நமக்கு அது காலம் தெரியல, நமக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், அவங்களுக்கு முன்னாடி இந்த போசாளர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பல்லவர் காலத்துல இருந்து அந்த இடம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல இவர் இதை தான் காட்ட போறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 3வது கதையா இதுவா கூட இருக்கலாம். எது இந்த கோவில்கள்லாம் எப்படி அவங்க காப்பாத்துறாங்க, முகலாயர்கள் வந்து எப்படி பெயிண்ட் அடிச்சாங்க, எப்படி வெள்ளை அடிச்சாங்க, அப்படி கூட இருக்கலாம். சோ இதை சார்ந்துதான் கதை இருக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது நாங்கள் வகுத்த விகம் இல்ல, சுந்தர் பிச்சை வகுத்த விகம். எங்களுக்கு இதை பத்தி தெரியாது. சுந்தர் பிச்சையாண்டு போய் கேட்டோம், சரி போசாளர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி அடிச்சா, போசாளர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கான், அவங்க வந்து ஹொய்சலாவான். ஹொய்சலா அந்த பேரோட வருது. அப்ப இவங்க யாருன்னு சர்ச் பண்ணி கடைசியா பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போருக்கு படைத்தளபதியா இருந்தது ஒரு நாயக்கர், அவனியர்குல சத்திரியர் நாயக்கர். அதனால மோகன் வந்து சும்மா வந்து இந்த இடத்துல வந்து போடல, ஏதோ ஒண்ணு உள்ள வச்சுக்கிறாரு. சரி, இது மட்டும் தான் பார்த்தா இல்ல, முகலாயர்கள்னா இஸ்லாமியர்களுடைய படைகளோட எப்படி இந்து மன்னர்கள் போரிட்டு அவங்கள ஓட விட்டாங்க அப்படின்னு சொல்லி பச்சை சங்கிகளை கதற விடுறதுக்காக குரூப்ல வந்து இந்த விஷயத்த தந்து போறாரா அப்படின்னு ஒரு பக்கம் பாக்குறோம். சாதி மதம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது ஒரு மன்னருடைய வரலாறு, இது ஒரு மிகப்பெரிய கூட்டத்துடைய பின்புலம், எப்படி இவங்க வந்தாங்க, எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னு ஒரு கூட்ஸ் பம்போட இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா அது ஓகே. வரலாற்றுகளை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே டிஎன்பிசி படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். நம்ம தான் அதை படிக்கிறதே கிடையாது. நமக்கு என்ன தெரியும், அதெல்லாம் நம்ம படிச்சதே கிடையாது. ஒரு வேளை இந்த வீடியோ மோகன்ஜி பார்த்துட்டு அடா பாவீங்களா, நான் 1.5 வருஷமா 2 வருஷமா ஒரே நாள்ல கூகுள பார்த்து இந்த கதையை நீங்க ரிவீல் பண்ணிட்டீங்களா? ரிவீல் பண்றோமா? இது கதை கிடையாது. அவங்க ஒரு கதை எழுதிருப்பாங்க, நாம ஒரு கதை எழுதுறோம், அவ்வளவுதான். இல்லைன்னா நாம பேசுறது இன்னொரு ஆள் கதையா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு எப்படின்னா கீழே எங்க பேர் போடுங்க, கதை உதவின்னு சொல்லிட்டு அங்க 2 பேர் பேரையும் போட்டுருங்களேன். சரி,
நம்ம இப்போ வரைக்கும் அந்த போஸ்டரை வச்சு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு டீகோட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த போஸ்டர் டீசர் இருக்கு, ட்ரெய்லர் இருக்கு, இதெல்லாம் விட்டனா இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு தேன் கூட்டுல கை வச்சுட்டாங்க ஆமா அப்படின்னு அது தெரியுது. அவரை கூட்டுதா? இந்த திரௌபதியின் படம் வரும்போது அது கான்ட்ரவர்சி தான். கண்டிப்பா. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் ஹேமகுமார். நான் உங்கள் லோகேஷ். நன்றி.